கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 12/1/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் அப்பா இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக மகிமையும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் விடுதலையும் உண்டாகட்டும். நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை நீர் திருப்தியாக்குவீராக. என் தேவனுடைய கிருபையினாலே சகல ஆசீர்வாதம் வந்து சேரட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கப்படட்டும். மத்திய 6:8 நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இவருடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே சகல ஆசீர்வாதத்தையும் இவர் கொடுத்து நன்மையினாலே திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/1/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றட்டும். உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபைக்குள்ளாக தேசத்தை நிரப்புங்கப்பா. என் தேவனுடைய மகிமையானது தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அழித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளனே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.